நண்பா, ஒருத்தர் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. நீட்டா இருக்காரு. நம்ம மூளை உடனே அவர் ரொம்ப நல்லவரு, அவர் ரொம்ப அறிவாளி அப்படின்லாம் உங்களுக்கு நினைக்க தோணுச்சுன்னா, உங்களுக்கு உங்க மூளை ஒரு பெரிய வலைய விரிக்குன்னு அர்த்தம். இந்த கதை கேட்போமா? ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்றாங்க. ஒரு பெரிய கிரவுடு அங்க 2 பேரை போ சொல்றாங்க. ஒரு தப்பு பண்ண சொல்றாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப அழகானவரு, ஒருத்தர் சுமாரானவரு. தப்பு பண்ண 2 பேரும் அட் அ டைம்ல மாட்டவும் செய்றாங்க. பொதுமக்கள் வழியில இவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அழகா இருக்கிறவர் தெரியாம தப்பு பண்ணியிருப்பாரு. அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னும், சுமாராம இருக்கிறவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கவும் சொல்றாங்க. நம்மளுடைய மூளை அழகா இருந்தா, வெளிப்புற தோற்றம் அழகா இருந்தா, அவங்களுடைய இன்னர் பாயிண்ட்டும் அழகா இருக்கும்னு ஒரு ஹாலோ ஓட்டத்துல, ஒரு பின்பத்துல இப்பவும் இயங்கிட்டு இஸ் எவ்ரிதிங் டே 28. சைக்காலஜில இதுக்கு பேரு ஹாலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் காதல சொல்லலாம். 2K கிட்ஸ் காதல சொல்லலாம். வெளி தோட்டம் நல்லா இருந்தா அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற எல்லா காதலர்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க. ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு என்னைக்குமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. வெளிப்புற அட்டையை பார்த்து கதை இப்படிதான் இருக்குன்னு முடிவு பண்றது ரொம்ப தப்பு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும், வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. லுக் பியாண்ட் தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஆட்களை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ஏமாந்துருக்கீங்கன்னா ஹாலோன்னு டைப் பண்ணுங்க. இதே மாதிரி பவர்ஃபுல் ஸ்டோரி கேட்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னா டிஎம் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நான் உங்க அருள்ராம், எம் கன்சல்டிங் லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரைனர். டேக் கேர். பாய்.